காலையில் எழுந்த உடனே நானும் எங்கள் ஹஸ்பண்டும் மார்க்கெட் போயிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேஆர்புரம் மார்க்கெட்னா எல்லாருக்குமே தெரியும், பெங்களூரில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய மார்க்கெட் இது. இங்கே ஸ்ட்ரீட்டில் விற்கிறாங்க பார்த்தீங்களா கடைங்க, சின்ன சின்ன கடைங்களுக்குலாம் அங்கே தான் வந்து வாங்குவாங்க. நாங்கள் போனது 6:30, பட் அங்கே 4 o'clock ஏலம் ஸ்டார்ட் ஆகிருக்குது. அவ்வளோ க்ரௌடாக இருக்குது. அந்த க்ரௌடில் நீங்கள் அச்சு பிடிச்சி வாங்கினா தான் உண்டு உங்களுக்கு வெஜிடபிள்ஸு. நீங்கள் 4 o'clock ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 7 o'clockலாம் க்ளோஸ் ஆகிடும். அவ்வளோ காய் வாங்கிட்டு வருவாங்க. ஃபுல்லாக எல்லாமே காலி பண்ணிடுவாங்க. ஏன்னா நிறைய பேர் கடை வைக்கிறவங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து வாங்கிட்டு போவாங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், காய்கறிகள்லாம் சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு அங்கே போனோம்னா நல்ல வெஜிடபிள்ஸ் கிடச்சிச்சான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல திருப்தி இருக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும். அதனாலே போய் வாங்குறது. மாதத்தில் 2 தடவை வாங்குவோம். 1 கிலோ 2 கிலோ வாங்கி வச்சுக்கிறது, அப்பப்போ வாங்குறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து எங்கள் ஹஸ்பண்ட் சப்பாத்தி செய்கிறேன்னு சொன்னார். எங்கள் ஹஸ்பண்ட் சப்பாத்தி செய்கிறேன்னு சொன்னாவே மாதத்தில் ஒரு 2 டைம் வந்து எப்பயாச்சும் தான் செய்வார். சப்பாத்தி செய்கிறேன்னு சொன்னாவே நான் 2-3 எக்ஸ்ட்ராவே சாப்பிடுறது. அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். அவர் சுட்டால் மட்டும்தான் பஃப்பாக வரும். அவர் என்ன சொல்லவே மாட்டார். ஆனால் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு.